இப்போ புதுசாக வாங்கின சாமந்தி செடி, பர்பிள் கலர் சாமந்தி செடி இது நல்லா வளருது. கட்டிங்ஸ் கூட கொஞ்சம் போல் எடுத்துருக்குறேன் இந்த பிளான்ட்டில். இப்போ நம்ம இந்த செடி நல்லா வளரும்போது உடனே எரு கொடுக்கூடாது. நம்ம நட்டுட்டோம், இன்னும் நான் எந்த எரு கொடுக்கல, பூக்கள் பூத்துக்கின்னு தான் இருக்குது. ஆனால் நல்ல பெருசாக பூக்களை பாருங்கள். வாங்கின சைஸே லிமிட்டாக தான் பூக்குது பாருங்கள். பாதி அளவு தான் பூக்கள் பூக்குது. ஏற்கனவே பூலாம் கட் பண்ணிட்டேன் நிறைய. இருந்தாலும் இப்போ நம்ம நல்லா எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்த உரம் கொடுக்கலாம் சாமந்தி செடிக்குன்னா பாருங்கள், இது வந்து மண்புழு எருவு. மண்புழு எருவு நல்லா 2 பிடியோ 1 பிடி அளவுக்கு நம்ம சின்ன பாட்டாக இருந்ததுன்னா 1 பிடி கொடுக்கலாம். ரொம்ப பெரிய பாட்டுன்னா 2 பிடி அளவுக்கு கொடுக்கலாம். இது போல் கொடுக்கும்போது லீஃப் எல்லாம் பெருசாகும், பூக்களும் பெருசாகும். நல்ல வெர்மி கம்போஸ்ட் இது மண்புழு எருவுனா. வெர்மி கம்போஸ்ட்டு பற்றி தெரியலன்னா நீங்கள் நர்சரியில் கூட விற்கும். வெர்மி கம்போஸ்ட்டுன்னா மண்புழு எருவுன்னு சொல்லி கேளுங்க, தருவாங்க. 1 கிலோ பேக்கெட்டு அப்படிலாம் விற்கும். அதை கொண்டு வந்து நீங்கள் போடலாம். சப்போஸ் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு டைம் இல்லை, கடைக்கு போயிடலாம் அப்படின்னா, கார்டன் போகிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணிவிட்டு போடலாம். நீங்கள் வெஜிடபிள் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா வெஜிடபிளே வந்து வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சம் அந்த விழுது எடுத்து நல்லா மண் போட்டு கலந்துட்டு 1 பிடி அளவுக்கு இப்படி சுற்றி நம்ம சாயலுக்குள்ளே போட்டுக்கலாம். சூப்பராக செடி வளரும். இப்போ நான் சொன்ன மெத்தட் கூட சூப்பராக வரும். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணலை. நான் இப்போ காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இப்போ நான் போடல, மண்புழு எருவு மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வேப்பம் நான் கொஞ்சம் போல் போட்டுட்டேன், அதனால நான் போடல. நீங்கள் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும். அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் வேப்பம்னாக்கு ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ சாயலுக்குள்ளே கலந்து வச்சிடணும். அப்புறம் இது லீஃபெல்லாம் எல்லோ கலராக இருக்குது. நான் இப்போ எருவு கொடுத்துட்டேன். ஒரு 5 டேஸ் கழித்து வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றிடுவேன். அப்போ சூப்பராக செடி வளரும். அதே போல் லீஃபெல்லாம் கூட லைட் க்ரீனாக இருக்குது, டார்க் க்ரீனாக மாறிடும். நீங்கள் 10 டேஸ் கூட வெங்காயத்தோல் ஊற வச்சுட்டு தண்ணியில் ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பூவெல்லாம் பெருசாகணும், நல்லா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக வளரணுன்னா வாழைப்பழம் தோல் கரைச்சிட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இது போல் மண்புழு எருவெல்லாம் போட்டுட்டேன். ஒரு 3 டேஸ் கழித்து ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கூடவே வாழைப்பழம் தோல் சேர்த்துட்டு நான் கொடுத்துருவேன். அது போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூக்கள் பெருசாக பூக்கும். எக்ஸல் பவுடர் கூட நீங்கள் போடலாம். ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு வரலாம். அதெல்லாம் நீங்கள் சேர்க்குற போல இருந்தால் மாற்றி எரு கொடுக்கணுன்னா இப்போ நான் சொன்ன எருவோட ஒரு 5 டேஸ் கழித்து எக்ஸல் பவுடர், முட்டை ஓடு பவுடர் பண்ணி போடலாம். இது போல் மண்புழு எரு போட்டோம் பாருங்கள். கொஞ்சமாக கோகோ பீட் வந்து மேல் போட்டே வைக்கணும், கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா மண்புழு எரு வந்து போடும்போது ஹீட்டு படும், அப்போ நுண்ணுயிரெலாம் பெருக்கிறது கம்மியாயிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். மண்புழுவெல்லாம் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது போல் கோகோ பீட் வந்து மூடி வைக்கணும் சாயிலில். ஏன்னா எரு போடும்போது எப்போவுமே புது சாயிலோ இல்லை கோகோ பீட்டை வந்து மேல் போயிட்டு வச்சிடணும். இது போல் தண்ணியெல்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் போல் நிறைய கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் போல் நம்ம வெர்மி கம்போஸ்டாக போட்டிருக்கோம், அதுக்காக தண்ணி விடணும். சாமந்தி செடி வளரும்போது இது போலெல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுங்க. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.